இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு கண்டக்டர் மேலே நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டர் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர் நியூக்ளியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆர்பிட் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியர் இஸ் கால்ட் as a magnetic dipole. So if they cancelled out each other, the magnetic dipole is not there. அடுத்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்னடைசேஷன் அண்ட் தி ஆர் மேக்னெட்டிக் போலரைசேஷன். இப்போ நான் கொடுத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்துட்டு 1 மார்க்கில் கூட அது கொடுத்துட்டு என்னது அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ it is the vector field that expressed the density of the permanent or induced magnetic dipole moment in the magnetic material. So the density of the magnetic dipole in the material at given state. So can also the net magnetic moment for the material per unit volume denoted by a m. So m equal to m net divided by volume. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இதோட யூனிட் வந்துட்டு டெஸ்லா. ஸோ இட்ஸ் மெஷர் ஆஃப் த ஆக்சுவல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் அ மெட்டீரியல் பர் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். Measure of the magnetizing field produced by the electric current flow in the coil of the wire. So H equal to B divided by mu naught minus M. So H equal to magnetic field density, mu naught equal to vacuum permeability, B equal to magnetic flux, M equal to magnetization. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் சக்சபிலிட்டினா என்ன அப்படின்னா இது வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். இங்கே வந்துட்டு சும்மா என்ன டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் த மெஷர் ஆஃப் த எக்ஸ்டென்ட் டு விச் எ சப்ஸ்டன்ஸ் பிகம் த மேக்னடைஸ்ட் வென் இஃப் இட் இஸ் த பிளேஸ்ட் இன் என் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ இது வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் த மேக்னடைசேஷன் வித்தின் தேர் மெட்டீரியல் டு அப்ளை த மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி ஆர் absolute permeability. So the relative increase or decrease resultant magnetic field inside the material compared to the magnetizing field on which given the material is located. So mu equal to B divided by H unit Weber divided by ampere into meter or H by M. So mu oda value 4 pi into 10 power minus M. இதான் வந்து மியூ நாட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கமில் இதோட வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ மியூ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு 1 + psi மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட். இந்த மியூ ஆர் ஈக்குவல் டு 1 + psi இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வந்துட்டு ஃபர்தராக பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி. ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னா mu material divided by mu naught. So dimensionless quantity. So mu naught equal to free space divided by vacuum. Okay, next நம்ம வந்துட்டு types of magnetic material பார்க்கலாம். பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இல்லை 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட்டிசம். டயாமேக்னெட்டிசம்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல எந்த மோஷன் எந்த டைப்போல் எதுவுமே இருக்காது. ஸோ நோ பர்மனன்ட் டைப்போல். அப்போது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அந்த இடத்து அப்போது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டம் எல்லாமே ரேண்டம் மோஷனில் வந்துட்டு மூவ் ஆகுது. இதனால் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டியோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மியூ ஆர் லெஸ் தென் 1. They are the temperature independent. So diamagnetism related to the Lenz law அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம மியூ ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் 1ன்னு பார்த்தோம்ல. ஸோ மியூ ஈக்குவல் டு -1. ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ. இந்த இடத்துல லென்ஸ் லானா என்ன அப்படின்னா induced the electric current in the direction opposite to the current which induced it.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு மேக்னட்டிசம் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணலைன்னா மேக்னட்டிசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் தி பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயாமேக்னெட்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா மெட்டீரியலுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர்னால் என்ன அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறப்போ ஒரு பிளேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல அது வந்துட்டு எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனையும் அது வந்துட்டு பாஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா இட்ஸ் ஒபே தி மேமர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர் கண்டக்டர்ஸ் லுக் லைக் அ டயாமேக்னட்டிசம் நாட் எக்ஸாக்ட் டயாமேக்னட்டிசம். பார்க்க போகிறது பேராமேக்னட்டிசம். பேராமேக்னட்டிசத்தில் என்ன அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணாதப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு இங்கே பெர்மனன்ட் டைபோல் எக்ஸிஸ்ட். அதாவது டயாமேக்னட்டிசம் தவிர மீதி எல்லா டைப்ஸும் இது ரிமைனிங் 4 டைப்ஸ்லேயும் வந்துட்டு பெர்மனன்ட் டைபோல் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு. ஸோ நோ மேக்னட்டிசம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல ரெண்டும் டைரக்ஷன் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அப்ளை பண்ணுறப்போ இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்ம டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அலைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மியூஆர் வந்துட்டு வெரி ஸ்மால். ஸோ சையோட வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது பட் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல டயா அண்ட் பேரால ரெண்டுலேயுமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்காதப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு அங்கே மேக்னட்டிசம் இது இருக்கிறதுல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆர் டைரக்ஷன் அப்ளை பண்ணுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் தி நான் மேக்னெட்டிக் அட் தி நோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் எதனால் அப்படின்னா the mechanism of the Curie temperature or Curie law. Curie lawனா என்ன அப்படின்னா psi equal to C divided by T equal to susceptibility. பட் சிங்கிறது Curie temperature, Tங்கிறது absolute temperature. ஸோ psi equal to indirectly proportional to the temperature. ஸோ இந்த இடத்துல the Curie temperature விட டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேராமேக்னட்டிசமும், Curie temperature விட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டயாமேக்னட்டிசம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெர்ரோமேக்னட்டிசம் ஆர் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆர் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த ஆட்டம் எல்லாமே வந்துட்டு அலைனாக இருக்குது. ஓகே, ஸோ நோ எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் த அலைன்மெண்ட் ப்ரெசன்ட். ஸோ இதை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறப்போ யூஸருக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ரைட் சைடு டைரக்ஷனில் போகணும் இல்லை லெஃப்ட் சைடு டைரக்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே அலைன் ஆகிக்கும். ஸோ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல் இஸ் ப்ரெசன்ட். இப்படி இதோட வேல்யூ வந்துட்டு வெரி லார்ஜ் அப்படின்னா பிஃபோர் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இது வந்துட்டு அலைன்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அலைன்மெண்ட் ஆகிறங்காட்டி இதோட வேல்யூ வந்துட்டு வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு தரதுக்கு முன்னாடி அது எப்படி வந்துட்டு அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிகாஸ் ஆஃப் கிரெயின் ஆர் டொமைன். இதோட வேல்யூ வந்துட்டு 0.1 to 1 mm. இதுவும் வந்துட்டு டெம்பரேச்சர் டிபெண்ட். எது அப்படின்னா ஃபெர்ரோமேக்னட்டிசமும் டெம்பரேச்சர் டிபெண்ட் தான். இது எப்படி டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னா இட்ஸ் ஒபே தி Curie law. psi equal to C divided by T minus theta. ஸோ தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா Curie Lens constant. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் விட இந்த Curie டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெர்ரோமேக்னட்டிசமும், இல்லை Curie டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல பேராமேக்னட்டிசமும் நடக்குது. நம்ம பார்க்க போகிறது ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம். இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போத் ஆர் த சேம் டைரக்ஷன் பட் அட்ஜசன்ட் செல்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த இடத்துல பெர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல் வந்துட்டு ப்ரெசென்ட். ஸோ நெட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இஸ் 0. ஸோ இட்ஸ் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஃபெர்ரோமேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு FCC தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ psi equal to susceptibility இதோட வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது பட் வெரி லோ. இந்த டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருக்குது பட் இட்ஸ் ஃபாலோஸ் தி நீல்ஸ் டெம்பரேச்சர். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இந்த டைரக்ஷன் தான் அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு
ஃபெர்ரி மேக்னட்டிசம். ஃபெர்ரி மேக்னட்டிசமில் எப்படி இருக்கும் அப்படின்னா H=0 and H வந்துட்டு having some external field also, it's having the opposite direction. ஓகே, ஸோ இதனால் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் டைபோல் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நெட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கேன்சல்ட் ஈச் அதர் ரிமைன்ஸ் ஒன் இஸ் தேர். ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல் டு தி 0. ஓகே, ஸோ இட்ஸ் ஹேவிங் சம் பாசிட்டிவ் வேல்யூ, அதை தான் வந்துட்டு லார்ஜ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் ஃபெர்ரி மேக்னட்டிசம் ஆர் தி சாஃப்ட் மேக்னெட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஈஸி டு மேக்னடைஸ் ஆர் டிமேக்னடைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் எக்ஸிபிட்ஸ் தி ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஆஃப் பிஹேவியர். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹிஸ்டரிசிஸ் லாஸ்னால் என்ன அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ ஃபெர்ரோ மேக்னட்டிசம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபெர்ரி மேக்னட்டிசம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் ரிமைனிங் இருக்கும். பட் இது வந்துட்டு ஃபெர்ரி மேக்னட்டிசம் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்துட்டு கியூரி டிரான்சிஷன் டெம்பரேச்சரில் வந்துட்டு இந்த லா வந்துட்டு ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த கியூரி டெம்பரேச்சரோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இட் வில் ஆக்ட் ஆஸ் ஏ paramagnetism. ஸோ த மெட்டீரியல்ஸ் ஒபே தி ஃபெர்ரி மேக்னட்டிசம். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போது எந்தெந்த மெட்டீரியல் வந்துட்டு ஃபெர்ரி மேக்னட்டிசமை ஃபாலோ பண்ணுதோ அந்த மெட்டீரியல் எல்லாமே M-O-Fe2-O3. இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பானியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா Fe3+ ஒபே தி டெட்ராஹெட்ரல், Fe2+ வந்துட்டு ஆக்டோஹெட்ரல். இதில் எல்லாமே வந்துட்டு இது ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் அனிசோட்ரோஃபி. Assume one material if a material exhibit a different magnetic property at the different direction. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு அனிசோட்ரோஃபி. இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு BCC அயான் அண்ட் தி நிக்கல் அண்ட் கோபால்ட். இந்த இடத்துல BCC அயன்னா என்ன அப்படின்னா, இப்போ மில்லர் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல மில்லர் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா XYZ இந்த மூணுமே வந்துட்டு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். இந்த இடத்துல இதோட பாயிண்ட் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பாயிண்ட்டு கொடுத்துட்டு இது வந்துட்டு எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா இல்லை என்ன எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு 100 இருந்துச்சு அப்படின்னா XYZ அது பார்த்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் 1, Y அண்ட் இசட்டோட வேல்யூ வந்துட்டு 0. இது வந்துட்டு ஈஸி டைரக்ஷனில் இருக்கும். ஸோ வந்துட்டு ஈஸி டு மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ். 111ங்கிறது வந்துட்டு ஹாட் டைரக்ஷன் ஆர் தி மோர் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ரெக்வயர்டு. இங்கே 110 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ மீடியம் டைரக்ஷன். இந்த இடத்துல நிக்கல் அண்ட் கோபால்ட்டாக இருக்கும்போது 1000 ஹார்ட் டைரக்ஷன் அண்ட் தி ஹார்ட் மேக்னட்டிசம் ஆர் டி மேக்னட்டிசம். 111 என்பது ஈஸி டைரக்ஷன் அண்ட் 110 என்பது மீடியம் டைரக்ஷன்.